ஸ்ரீதரனா பஸ்ஸுக்கு வெளியே என்ன பண்ற? வளர்த்துவாங்க அந்த வீட்டு காட்டுறவா அந்த காட்டுக்குள்ள கூட்டு வராங்க. எங்கேயும் தெரியல சீட்டு உலகரா. இல்ல பத்துல போட முடியாதுல, அதனால இந்த வழியில கொண்டு வருவாங்க. இது உடஞ்சிட்டு திங்கமடா இருக்கிற வர்ற நீங்க இப்படி தங்கிட்டு அந்த எனக்கு பண்ணிடா சரி சரி வெய்யா இருக்கு திறந்துருச்சுடா. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு அதேமாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா சிறுமுகையில் இருக்கோம். நம்ம ஊர்லேருந்து இப்போ சிறுமுகை வந்தாச்சு. இப்போ பஸ் ஏறி தெங்குமாடா போகிறேங்க. ஒரு பயங்கரமான ஸ்பாட்டு. எல்லாத்துக்கும் தெரியும் தெங்குமாடானா நம்ம அங்கே தான் போகிறோம். நம்ம அண்ணா நம்ம ராஜேஷ் நம்ம கேமராமேன் பாய், அப்புறம் ஸ்ரீதர் வருவான். மொத்தம் 4 பேர் இப்போ போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கலாம், அதை பார்க்க தான் போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. நம்ம வீடியோஸ் புதுசாக போட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சரி ஓகேங்க, வாங்க நம்ம பஸ் ஏறிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். தள்ளாடிட்டு இருக்கிற எங்க தள்ளுறது? ஸ்ரீதரனா பஸ்ஸுக்கு வெளியே என்ன பண்ற? பஸ் கூட்டமா இருக்குதா? யாரு பஸ்ஸுக்கு வெளியே காட்டுற யாரா பார்த்து எப்படி வந்துட்டு இருக்குது? நல்லா புரிஞ்சுது வலிக்கிறப்ப அதே இது பார்த்து பேட்மேன் போட்டு வந்துக்கிறான். 10 பேருக்கு மேல இருக்கிறாங்க. 10 பேர் இருக்கிறாங்க. இதுலயே 13 சீட்டு. ஸ்ரீவாரி நடந்து வந்துக்கிறா. கூட்டம் சாவடிக்கிறாங்க நம்மளே. முடியலனா ராஜேஷ் சீட்டு போடு. போலவா ஏறு சீட்டு போச்சு. இங்க மட்டும்தான் டவர் இருக்கு. எனக்கு இங்கே இல்லைடா டவரு. பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்தாச்சு. இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க. எவ்வளோ பேருன்னு மட்டும் நான் காட்டுறேன் பாருங்க. தண்ணி செமையா போயிட்டு இருக்கு. 200 பேர் இருக்க மாட்டேங்குது. எடுத்துருவோம் மாவீராடே. நம்ம பேக் வேறங்க கிரீனு. 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கால் வச்சுட்டு 5 வருஷம் இருக்கு. டபர் டுபீர்ன்ட்டு ஃபைனல் நம்ம தெங்குமடா ரீச் பண்ணிட்டோம். அன்புடன் இருக்கிறது தெங்குமடா. அவர் தான் ஓட்டி வந்தார் பஸ். இவரு அங்கே போறாரு பாருங்க. அவர் தான் பஸ் டிரைவர். அவருக்கு ஒரு சல்யூட் போட்டுருங்க. கமெண்ட்ல ஒரு சல்யூட் போடுங்க. வேணா போயிடுங்களா அங்கிட்டா எங்க பாருங்க. இல்லை பேத்துருச்சு பட்டியெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. தொங்கிட்டு இருந்தீங்களே, தொங்கிட்டு போகும்போது வண்டி கவுந்துருச்சு அப்படின்னு இறங்கி போட்டு வண்டி கவுந்துருச்சு அப்படின்னு அவ்வளோ போயிடுவா. ஐயாயிரம் சேருக்குள்ள எப்படி போயிருக்கு? கேசுல போயிருவிடா வாடா கப்பன்னு. அது ஏழு தொட்டுதான் பார்த்தேன். அது கையால விழுந்துச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செம்மையா அங்க பாருங்க. ஒருத்தர் காட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கே உள்ள போயிட்டு இருந்துச்சு தண்ணி. இது பஸ் சொல்ற பஸ் இல்லை, அந்த டிப்பராட்டம் வரும் இல்லை ரோடு அதான் அந்த ரோடு தான் இங்கே வந்து இல்லை. அந்த இந்த ரோடுரா
இதுலேருந்து பஸ் போகுமா? இவ்வளோ தண்ணி போகுது இல்லை, பஸ் போகுது. பஸ் தண்ணி Jeep. கம்மியாக இந்த இடத்துல. அப்புறம் இங்கே ரோடு இதுதான் ரோடா? guys பாருங்க, இவங்க எல்லாருமே நம்ம பஸ்ஸில் வந்தாங்க. இவ்வளோ பேர் ஊருக்காரனே நாமோ, அப்புறமா நம்ம ராஜேஷ், அப்புறம் நம்ம சிறிதர் கிழிஞ்சிருச்சு. ஒரு ஃபைனலாக தான் வந்தார். நம்ம கடைசியாக தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயக். அவருக்கு அவசரம் வந்துருச்சு, அதனால போயிட்டார். கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, மழை வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ என்னன்னு தெரியவில்லை, தொடர்ந்து பார்ப்போம். தண்ணி பாருங்க சொய்யின்னு போயிட்டு இருக்குது, சரியான வேகம் தண்ணி. பூச்சி அங்கே இருந்திருக்கிற இங்கே பூச்சா தான் அங்கே பவுல் எப்படின்னா அதாவது மரக்கட்டை தாண்டில தான் ஆகும். அதுக்கு அந்த சைடு எடுத்து நடுவாங்க தண்ணி அடிச்சுட்டு போகிறாங்க. அடிக்கு இப்படி நேரம் சைடில் போக முடியாது, கிராஸாக போனால் தான் போக முடியும். இதுதானே ஏதோ ஒன்று சொல்லுங்க. இந்த பக்கம் தான் ஓட்டிக்கோணும், இந்த பக்கம் கிருவைக்கு இந்த பக்கம் ஓட்டிக்கோணும். இல்லை இல்லை அதுதான் தடம். இது என்னடா இருக்கா? அந்த வழியில போய் அவங்க ஒரு தோட்டத்துக்கு போகும்டா. சரி நான் மேல சரி. இப்போ யாரை தாண்டி வராங்களா? குரங்கு வளர்த்துவாங்க அங்க அந்த வீட்டை காட்டுறவா. குரங்கு வளர்த்துவாங்களா? ஆமா, சின்ன வயசுல இருந்து வளர்த்திட்டு இருக்காங்க. வளர்த்துவாங்களா இந்த வழியில ஒரு வீடு வந்து வளர்த்திட்டு இருப்பாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு வீடு இருக்கு, அதுதான் அந்த வீட்டுல. சரி, இப்போ எனக்கு நான் போனது இப்போ குரங்கு காட்டுறவா. குரங்கு இருக்கு, வாணா, அவனை பார்த்துக்கிறேன். வாணா, குரங்கு காட்டி நீ போய் அந்த கூண்டுகளுக்கு வந்து குரங்கு நான் தாங்க. ஆமா ஸ்பாட் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக மரம் தான். சுதாகரனா எங்கே போயிட்டு இருக்கிறோம் நம்ம? காய்ஸ் எங்கேயும் அடர்ந்த காட்டுக்குள்ள கூட்டு வராங்க, எங்கேயும் தெரியல. இந்த சீட்டு உலகரா அந்த 1001 போயிட்டு இருப்பல அந்த மாதிரி. எந்த மாதிரி 7 தடைகள் தாண்டினா தான் நம்ம தெங்குமாடா போக முடியும். அதனால நம்ம 7 தடை தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 7 தடை காலையில் சாப்பிட்டது, காலையில் 7 மணி சாப்பிட்டேன். மணி 3 மணி ஆச்சு. மதியம் சாப்பாட்டுக்கு அடி போட்டுருக்கேன். காலையில் சாப்பிட்டு ஒரு மனுஷன் காலையிலும் சாப்பிட்றா. இவருதான் அவருதான் சப்பாத்தி இருந்து சாப்பிட்டு நீ உனக்கு கடைசி கேளான்றா இது எடுத்துட்டு போய் சமைச்சோம்னா இப்போ சமைச்சியா? சமைச்சோம்னா இன்னைக்கு நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைச்சிரும். புரோட்டீன் இந்த காலம் அவர் எதுவுமே பண்ணலடா. அவன் சொல்லின்னு போயிட்டு இருக்கிறா, நிறுத்தவே முடியாதுடா அவரு, பாவம். அது சரியான கஷ்டம்னா பாருங்க, எவ்வளோ தண்ணி சொய்யின்னு போயிட்டு. அவர் ஏற்ற வேண்டிய பாருங்க, அவர் பிரேக் எப்படி போடுறான்னு பார்த்தியாடா? கிஸ்கின் பிரேக் போட்டு பார்த்தியா? சட்டன் மழை பெய்யுது, நல்லா தெரியுதா? மழையே நின்றுச்சு. மழையே நின்றுச்சுண்ணா. இதுதான் மாயாரு. இதில் சொல்லுங்க வீடியோவில் மாயாரு பெஞ்சதெல்லாம் வெளியே என்ன பழிச்சு நினைச்சு திடீர்னு இவ்வளோ பேர் பஸ்ஸில் வந்திருக்காங்க. எல்லாரும் பஸ்ஸில் வந்தாங்களா? பாதி பேர் போயிட்டாங்க. அதில் ஊர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு. நம்ம இங்கேருந்து பார்சல் போட்டு போவோம். அவங்களுடைய ரத்த கடை வயிறு வலிச்சுற அவங்களுக்கு, அப்புறம் நம்ம வலிச்சு நம்மளுக்கு வயிறு வலிக்கும், அவங்களுக்கு வயிறு நம்மளுக்கு நம்மளுக்கு வயிறு வலிக்கும். நீ சுதார் வச்சுக்கங்க, நானும் மட்டும் வச்சுக்கிறேன். பால்கோவா சாப்பிட்றோம், மலையோடு மலையா அங்கே பார்சல் போடுவாங்க. எவ்வளோ பஸ்ஸில் நகம் போட்டு சீதனா கொண்டு கொடுத்துருந்தோம். என்ற பேண்ட் எப்படி இப்படி ஆச்சு? என்னன்னா பண்ணுறது மிஸ்டிக்கா கரண் ஆயிடுச்சுன்னா ஸ்ரீதரனாக்கு பாதி கொடுத்துருங்கண்ணா. 2 வச்சிருக்கேன் கொடுத்துருடே, சண்டைக்கு வந்துருவா. சின்ன பையன் வலது ஓடுவா. எனக்கு பாதி கொடுங்க. பாத்தீங்க, மழை சரியான மழை, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பக்கம் இருந்துச்சு ஒரு மலையை காணும். மழை இங்கே இருக்குது. காணும்ண்ணா இது முக்கடா, அது ஆப்போசிட்ல இருந்து ஒரு மலை. இந்த மொக்க மேலே ஏறிக்கிறேண்ணா காமாட்டி. இவன் தான் பாசிட்டிவ் வேலை, நெகட்டிவ் பாய்ஸ் உலக்காட்டுறாங்க. ரொம்ப ஐஸ் இப்போ மழை பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டே இருக்குது. ஆமாம், வந்துட்டே இருக்குது. சரியான மழை, யாரும் கூட வராதிங்க. வந்துருங்க, யாருமே வராதிங்க, தயவு செஞ்சு வராங்க. வாரு, நீங்கள் ஊரை போனால் தான் நம்ம போக முடியும். இது எந்நேரம் போகிறது, நம்ம எந்நேரம் போகிறது. அதுதான் என்னங்கிறேன் நான். நம்ம போய் இந்த அவரோட வீடியோ ஊற்றிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறது? அவர் என்ன சொல்றது? தப்பு பண்ற நீங்க. இது நல்ல வாசம் வருது அவங்களுக்கு. நல்ல வாசம் வருது. நல்ல வாசம் வருது. ஒரு வேளை எங்க போய் எங்க வராருன்னு பண்ண முடியாதுண்ணா.
அந்த கோட்டுக்கு போய் அப்படி கொண்டு வராது. பாய் சொல்லு. பாய். வயசான இதெல்லாம் சேஃபே கிடையாது. ஏன்டா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் ஏதாச்சும் ஒன்று ஆயிடும். சிவில் இன்ஜின் இருக்கிற ஒரு பாலத்தை கட்டி டக்குன்னு ஏன் அவன் கட்டணும்னு நினச்சிருந்தா கட்டி வைக்கலாம்ல. நான் இப்போ சீரியஸாடா மாப்பிள்ள இங்கே அப்ரூவல் இல்லைடா. அப்ரூவலுங்கிறத விட அவங்களை இந்த ஊர் விட்டு அவங்கள போக வைக்கணுங்கிறத அவங்க நோக்கம், கவர்மெண்ட்டோட நோக்கம். அதனால அப்படி ஏன் அப்படி ஃபாரஸ்ட் ஏரியாடா இதெல்லாம். அது என்னது? ஆனால் கொஞ்சம் கூட சேஃப் கிடையாதுங்க. போட்டு அமுத்துச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே ஆற்றோட போக வேண்டிய. தண்ணி வாரி எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்குன்ட்டு அமுத்துச்சுன்னா ஒன்றத்துக்கு ஆகாது. அதுவா தெரியல. வீடு வீட்டுக்கு இப்படி இருக்குமா? வரிசையில் ரொம்ப கஷ்டம் தான் ஓட்டுறது. பாருங்க அவர் எப்படி ஓட்டுறாரு. வேறு ஆமாம் அந்த உள்ளது மாதிரி ஆகாது. ஐத்தியம் என்னடா பண்ற? டேய் 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 இது எப்படி தெரியுமா? அவங்ககிட்ட கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. கேமராவே ஆன் நீ. ஏய் நானே தாட்டா சொல்கிறேன். சொல்லுங்கப்ல. அவரு நான் பயப்படாதண்ணா. பயந்துட்டு நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. அந்த நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. தண்ணி வேற வந்துட்டு இருக்குது. தண்ணி ஏறிட்டு இருக்காங்க. மரமெல்லாம் போகுது. ஆமாண்ணா. ஓ பயங்கரமாக இருக்கு. ஆமா. ஓஹோ நேரம் வைக்கணும்டா பாய். பொறுமை வா. எவ்வளோண்ணா? 20 ரூபாய்ங்களா? காய்ஸா அப்படியே நம்ம ஆற்றை கடந்து வந்தாச்சு. பயங்கரமாக ஒரு ஆற்றை கடந்து வந்தாச்சு. ஆறு வாருங்க இப்படி போயிட்டு இருக்கு. சோன்னு போயிட்டு இருக்கு. போட்டு கவுத்து கட்டி இழுக்கிறதாட்ட இருக்குதுடா. போட்டு வார அடிச்சுட்டு போயிடுச்சு தண்ணியில். போட்டு வாருங்க இப்படி கிடக்குது. சரி ஓகே இங்கே வாங்க போகலாம். என்னன்னு தெரியல இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு தண்ணி ஃபுல்லாக. அங்கே இறக்கி விட்டுருந்தாங்க அங்கேருந்து. சரியா லீசன் கொடுத்துட்டாங்க அந்த ஒர்க்காக இருக்கு. சரி ஓகே. அது போயிட்டு வரக்கு அந்த காற்று அது அங்கே சுற்றுது பார்த்தியா? அதை வேகமாக சுற்றுன்னு வச்சுக்கோ. இது அனுப்பிச்சிட மாட்டாங்க. இது ஏதாச்சும் பொருள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா பரிசுல டைம்ல இதில் தான் கொண்டு வருவாங்க. ஆற்ற கிடக்க முடியாதுல்ல, பரிசுல போட முடியாதுல்ல, அதனால இந்த வழியை தான் கொண்டு வருவாங்க. இது உடஞ்சிருச்சு மழை காரணமாக. அதெல்லாம் எப்படி வச்சுட்டாங்க, மெயின்டைன் பண்ணல. அது ஃபுல்லாக பாருங்க. இப்போ மழை நீங்கள் மோட்டர் வச்சுருவாங்க. அது சுற்றி அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா அங்கே போய் நிற்கிறோம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த கம்பி எவ்வளோ வெயிட்டாக தாங்கிக்கும். அந்த வெயிட் எவ்வளோட்டா கணக்கு எடுத்து சொல்லிக்குவாரு. ஓகேவா? அதே எண்டிங் பாயிண்ட் வச்சுருக்காங்களா? சூப்பர் ஆகும்ல. புரிஞ்சுவா. காற்று அதிகம் அடிச்சா அது போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் நின்றுச்சு. மழை வரது நின்னாங்காட்டி இப்போ பாருங்க மலையில் எப்படி செம்மையாக தெரியுது. செம்மையாக இருக்கு பாருங்க. நம்ம கெத்தப்பட்டிக்காரர் தெங்குமடக்காரர் விட்டு போயிட்டாருங்க. தெங்குமடா நண்பா, தெங்குமடக்காரர் விட்டு போறாரு. அப்புறம் பிடிச்சாதான் வீட்டுல சோறு விடுவாங்க, போட மாட்டாங்க. அவர் போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க. ஊர் நான் காட்டுறேன். இங்கே இருக்கு 2 கிலோமீட்டர் போகணும். ஆமாம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபி பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள வரலாம். நான் பார்த்தீங்கன்னா அங்கே பஸ்ஸு விட்டு இறங்கணும். இப்போ தான் இங்கே வந்துருக்கோம். இன்னும் அங்கே சரி வாங்க போயிட்டு நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு இந்த ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நைட்டு தான் பார்ப்பீங்க. நைட்டுனா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க. நான் இந்த வீடியோ வந்து தெங்குமடா வந்தது இதோட நிறுத்திடுவேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வர மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக தண்ணி தான், வைப்பே தான்.
வருவாரு. பசிக்குதேன்ட்டு கிடக்குறாரு. நடக்க முடியலண்ணா, காலெல்லாம் வலிக்குது. ஆணும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். வயலோடு வயல். அங்கே ஒருத்தர் செத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்படி நாளைக்கு காலையெல்லாம் போக முடியாதுவா. யாரை கொண்டு விட்றா? என்ட்ரு 10 கிலோமீட்டர் கண்டு தெங்குமாடா வந்துட்டோம். நான் ஊருக்குள்ளே வரல. இதோ ஃபார் தெங்குமாடா கோயில் வர்றேன். எங்கே இருக்குன்னு டாப்பில் இருக்குது. தெரியுதா? மழை ஃபுல்லாக பக்கமாக தான் தெரியுது. தடம் இருக்காமாடா அங்கே. போயிடலாம். வண்டியில் போயிடலாமா? வண்டியில் போக முடியும், நடந்தான் போக முடியும். அதான் கோயில் அங்கே நான் என்னென்ன வாழைக்காடு போட்டுக்கிறீங்க? விவசாயம் பண்ணலையா? இதுக்கும் விவசாயம் தாண்டான்றத. இது என்ன இதெல்லாம் தண்ணி? ஆத்தண்ணி ஊருக்குள்ளே ஊர்லேருந்து வருண்டா. டிச். ஐயோ ஆத்தண்ணி எதுக்கு அப்படி போகுது? துவைக்கிறதான் துவைச்சிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி சிஸ்டம்? விவசாயத்துக்குடா. கனால் கட்டி வச்சுக்கிறாங்க. அடியே கொல்லுது அப்படின்னு பாட்டை போட்டு சொல்லணுமா? ரோடு ஃபுல்லாக இப்போ இது இருந்திருக்குடா, தென்னை மரம் எல்லாம் பாதி அழிஞ்சிருச்சு. உடனே தலைக்கு போயிடுற கை. தம்பி தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சிறுவாணி தண்ணிவே ஓரட்டா கடிக்குதான் சொல்றா. தண்ணி எப்படி? காமெட்டி ஆத்தண்ணி பாவண்டாம் தானே போயிட்டான்டா பசியில. காலையிலும் சாப்பிடடே பாவண்டாம் தானே. போடாமா பிளேட்டி போடா. கால் வலியா? சும்மா இந்த மலையை தாண்டி வந்தனால பேசிட்டு இருக்கிற வர்ற நீங்க. எப்படி விட்டுட்டு ஓடுறானுங்க, விட்டு போட்டு ஓடானுங்க. எனக்கு கூட தெரியாது. ஓடியே இருந்து என்னடா? ஐயோ ஏன்னா இத்தனை வேகமாக வர? ஓ கடவுளை, மலைக்கு பக்கம் வந்தாச்சு. பசிக்குது. தாயே கருமாறி பின்னாடி தண்ணி குடிச்சுமா. தண்ணி இந்த ஊர் ஸ்டார்டிங்கு. அங்கே ஆறு போகும். அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு. போனீங்கன்னா செத்துருவீங்க. அப்படி தான் இருக்குது. அது நோம்பி நாளைக்கு தான் பார்ப்பீங்க அந்த வீடியோ ஃபுல்லாக. இந்த வீடியோ நான் பெயிண்ட் பண்ணிடுவேன். வந்தாச்சு. இங்கெல்லாம் வீடு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் பெயிண்ட் போட்ட மாதிரி அடிச்சிருப்பாங்க. சுண்ணாம்பு பாருங்களா, ப்ளூயிஸ்டாக இருக்குது. மாடெல்லாம் அங்கங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. இவன் பாரு தள்ளிட்டு வந்துட்டுருக்குற பாவம். பூத்தோட்டம் ஒரு பஸ்ஸு. அண்ணனுக்கு வழி ஏன்னா கொள்றேன். அடுத்த வீடு மேலே ஒரு மொட்டை மாடி இருக்கு. வா காட்டுறேன். அதில் இன்னும் பார்த்தா ஜம்முன்னு தெரியும். அதுதான் ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூவி பார்த்துட்டு படுத்துட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே இந்த ஓஜி கிளைமேட் இருந்துச்சா, சரி ஓகே பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். பயங்கரமாக இருக்குங்க. இந்த காலத்துலேயே பெரிய வீடு அது. இதோ அங்கே இருக்குங்க கோயில். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அந்த இடத்துல நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகலாம். ஆக்சுவலாக நைட்டு நான் நைட்டோட விளாக் நைட்டு வந்து நாளைக்கு தான் வரும். அடுத்த வீடியோவில் போடுறேன், பார்ட் 2. செம்மையாக இருக்குது. பக்கத்துலேயே இருக்குது. யார் எப்படி மேகாலம் எப்படி போயிட்டுருக்கு, உரசிட்டு இருக்கு. இந்த வயதுக்கா இந்த பக்கம் பாரு, மாடு எல்லாமே நாட்டு மாடு. எல்லாமே நாட்டு மாடு. கண்டுக்குட்டி வச்சு அழகாக இருக்கு. எல்லாம் இருக்கவங்களாம் விவசாயம் தான்டா. முக்கால்வாசி வீட்டில் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த லைனே ஃபுல்லாக யாருமே இல்லை. இந்த லைன் யாருமே இல்லை. இந்த வீடு இல்லை, அந்த வீடு எங்கே போனாங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்க வெளியே. அது விவசாயம் அதே மாதிரி தான். அவங்கவுங்களுக்கு அவங்க நிலம் அப்படின்னு கொடுத்துக்குறாங்க. அவ்வளோதான். யார் வேணால் இருக்கலாம். நீங்கள் ஏன் வந்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கலாம். இது என்ன இந்த வீட்டை எடுத்துகிட்டே போக முடியும் இங்கேருந்து சொல்கிறாங்க. வா இதுலேயே போகலாம். வாங்கடா
எங்கே இப்போ எங்கே விட்டு வரீங்க நீங்கள்? கேளு டவர் கிடைக்குங்களா? கோவமா இருக்கிறேன்னு பாருங்க, இங்கே வந்தானா திங்கு மடக்காரனா மாறிட்டான். மாட்டை நீ விட்டு படுக்க வச்சுட்டுக்கிறான். தூங்க வைடா பாய், தூங்க வை. நைட்டுக்குள்ள பஸ் எல்லாம் இங்கே இல்லை அவனுக்கு. சரி படுத்துக்கோ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6:45 7 மணி ஆகுது. செம்மையாக இருக்குது. ஏய் பாடுறா, சவுண்டு ஓடுதுற மரம். மர சவுண்டு வரல, காற்றுக்கு ஷேக்கிங்கு. அதான் எவ்வளோ பெரிய மரம் மதியம் சூடு வேணும் வரும். ஆமாண்ணா, ஒன்று வளர்றதுக்கு எப்படி இருந்திருக்கு. வருஷம் இருக்கு. சால்டாக வெட்டி போடுவானு. 1 ஏக்கராவே கவர் பண்ணி போனீங்க. வட்டப்பாக இருக்குங்க ஏரியா ஃபுல்லாக. நைட் நேரத்தில் இப்படி இருக்குன்னா பகலில் இந்த ஓஜி ஸ்பாட்டு. டே பண்ணியா அங்கே வர்ற பண்ணி மீது தின்னடாங்க. ஆனா கேமரால தெரியுதுங்களா பண்ணி? வா பக்கத்தில் போலவா. இருக்கிறியா? டே என்னது நூட் பண்ணி நினச்சியா? அப்புறம் அது காட்டில் வாழ்கிறோம் நீ. ஜூஜோ எப்படி வந்துட்டுக்குன்னு வர்றா? நோம்பு சாட்டிக்கிறாங்க சாமி, போங்க. வீட்டுக்குள்ளே வராதிங்க. டேய் இதெல்லாம் பார்த்தவங்க கரண்ட் விட்டுருக்குறாங்களோ. ஆமாம், நம்ம லைட்டு பூச்சி பிடிச்சிருக்கோம். இருங்க காட்டுறேன், பார்த்து வாடா. காமிட்டிங்கன்னு இருக்கிறா மாப்பிள்ள. டேய் லைட்டு பூச்சிடா. கை காட்டுறா. இது லைட்டு சரி வெய்யா இருக்கு, திறந்துருச்சுடா. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நல்ல வீடியோன்னு இல்லை, நெக்ஸ்ட் பார்ட் வந்துடும். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தெங்குமடாக்கு நீங்களும் வரணும் அப்படின்னா, உங்களோட ரிலேட்டிவ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி பிளேஸ் இது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஊரோட ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் போடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். செஞ்சு நீங்கள் என்னோடய வீடியோஸ்க்கு கொஞ்சோண்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இன்றைக்கி நைட்டு வீடியோ எடுப்பேன், அப்புறம் நாளைக்கு எடுப்பேன் ஃபுல்லாக. அதை ஃபுல்லாக நான் இன்னொரு வீடியோவோ மேக் பண்ணி போட்டுறேன். இத்தனுடைய வருது உங்கள் SSK தமிழா வித் நம்ம வாய்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க முன்னாடி. சரி ஓகேங்க, எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க. சிரிப்பு மட்டும் தான் முக்கியம், எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க. சரி ஓகேங்க, டாட்டா பாய்.